முருகனுக்கு உகந்த மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பங்குனி மாதமும் தான். பங்குனி உத்திரம் விரைவிலேயே வரவிருக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தில் நாளைய தினம் 24/3/2026 வளர்பிறை சஷ்டியானது முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே இன்றைய நாளை யாரும் தவற விடாதீர்கள். முருகப்பெருமானை நீங்கள் விரதமிருந்து மேற்கொண்டாலும் சரி, விரதம் இல்லாவிட்டாலும் சரி, முருகப்பெருமானை ஒரே ஒரு தடவை முருகா என்று அழைத்து விடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். அப்படி நீங்கள் விரதம் இருந்து வழிபடுபவர்களாக இருந்தால் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கிவிடுங்கள். உபவாசம் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது. முழு உபவாசம் இருக்க முடியும் என்பவர்கள் வெறும் தண்ணீரை மட்டும் பருகிவிட்டு விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடலாம். அதுவும் முடியாது என்பவர்கள் 3 வேளை வயிறு நிரம்ப சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். நாளை மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். இல்லை என்றால் கல்கண்டு கூட வைத்து நெய்வேத்தியம் செய்து கொள்ளலாம். இதோடு செவ்வாழை பழம் வாங்கி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து அதை 4 பேருக்கு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். வருமானம் அதிகரிக்க வேண்டும். நல்ல வேலை கொடு வேலவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக்கொண்டு இந்த வாழைப்பழத்தை ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்துவிட வேண்டும். கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த வாழைப்பழத்தை தானம் கொடுத்தால் நல்லதுதான். 11 வாழைப்பழம் வாங்கி வைத்து முருகருக்கு நெய்வேத்தியம் செய்து அதை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை தரும். உங்களுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் நாளை அந்த வேலுக்கு கட்டாயமாக பாலபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து வேலுக்கு செவ்வரளி பூக்களை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தவறக்கூடாது. மேலும் நாளைய தினம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. எனவே வாய்ப்பு உள்ளவர்கள் வெற்றிலை தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். அழகன் முருகனின் அருளை முழுமையாக உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.